பலாவினுடைய அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரப்பலகையில் செய்யக்கூடிய நம்மளுடைய வீட்டு அலங்கார பொருட்கள் ஒரு நீண்ட காலம் கெட்டு போகாமல் சேதமடையாமல் இருக்கக்கூடியது. இப்போ மற்ற மரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ தேக்காக இருக்கட்டும், மற்ற மரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வீணாக போயிடும், புழுத்து போயிடும். ஆனால் இந்த பலா அப்படி இல்லை, பல தலைமுறைகள் கிடக்கும். இப்போ நான் சொல்ல வர்றது, இப்போ என்னுடைய வீட்டில் கூட நாங்கள் ஒரு மரப்பெட்டி வச்சுருக்கிறோம். அந்த மரப்பெட்டி வந்து எங்கள் தாத்தா காலத்தில் போட்டது. இப்போ 3வது தலைமுறையாக நாங்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நிற்கிற இந்த மரத்தை கூட பார்த்திங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை கடந்து இப்போ 4வது தலைமுறையாக இருக்குது. கேட்டேன், அங்கே இருக்கிற ஐயாவை கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மரத்தினுடைய வயது. ஏன்னா இந்த மரத்தினுடைய உரிமையாளர் வந்து தாத்தா, அந்த தாத்தா இறந்து போகிறாரு. இப்போ பேரன் இருக்கார், பேரனுக்கே இப்போ 60 வயசு ஆகுது.